வெல்கம் வீவர்ஸ். நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் முழுக்க முழுக்க விழிப்புணர்வுக்காக மட்டும்தான். வீடியோவை முழுமையா பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற தகவல் உங்களுக்கு தெரியும். அது மார்ச் மாசம் 10ஆம் தேதி 2026 பெங்களூருவில் இருக்கக்கூடிய மாரத்தள்ளி என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில தொழிலதிபரான ராமசாமி என்று சொல்லக்கூடிய சுமார் 59 வயது நிரம்பிய ஒரு நபர் தன்னுடைய மனைவியான ராஜமால், அவங்களுக்கு சரியா 55 வயசு, காலையில் எழுந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னைக்கு நான் வீட்டுக்கு வரத்துக்கு லேட் ஆகும், கொஞ்சம் தொழில் விஷயமா வெளியே போக வேண்டிய வேலை இருக்கு, எனக்காக நீ நைட் வரைக்கும் காத்திருக்க வேண்டியதில்லை, நீ சாப்பிட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்லியும், தன்னுடைய மகன் மற்றும் பேர பசங்க கிட்டலாம் நான் போயிட்டு வரேன், கொஞ்சம் அர்ஜென்ட்டான ஒர்க்கு அப்படின்ட்டு பதப்பதப்பா கிளம்பி போறாரு. அது மாதிரி கிளம்பி போன நபர் அன்று இரவு 9 மணி ஆகுது, 10 மணி ஆகுது, 1 மணி ஆகுது, அப்போ கூட வீடு திரும்பவே இல்லை. இதுல அவங்களுடைய பசங்களும் பேர பசங்களும் ஓரளவுக்கு ஃப்ரீயா இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அவர் தொழில் விஷயமா வெளியே போனார் அப்படின்னா லேட்டா தான் வருவாரு. ஒரு சில நாள் அவர் சொல்ற நாள் விட ஒரு நாள் 2 நாள் தள்ளி கூட வருவாரு அப்படின்ற எண்ணத்திலையும். ஆனால் தங்களுடைய மனைவியான ராஜம்மாளுக்கு ஒரு விதமான பதப்பதப்பு, பயம். ஏன் அப்படின்னா, ராமசாமி வீட்டு விட்டு வெளியே கிளம்பி போனானாவே அவங்க ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் வச்சிருப்பாங்க. தன்னுடைய கணவன் கரெக்டா வந்து வீட்டுக்கு வந்துடணும், அதே மாதிரி தன்னுடைய தாலிக்கு எந்த விதமான பங்கமும் ஏற்படக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் அவங்க செய்யும் போது அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தடங்களை ஏற்படுத்துது. ஆகையால் தான் அவங்க தன்னுடைய கணவன் ஏன் இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லையா அப்படின்ற எண்ணத்துல கணவனுக்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணாதற்கு ராமசாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் முக்கியமான மீட்டிங்ல இருக்கிறேன், நான் வரத்துக்கு இன்னும் லேட் ஆகும், நீ சாப்பிட்டு தூங்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ ராஜம்மாளுக்கு ஒரு சந்தோஷம். ஓகே, தன்னுடைய கணவன் தாங்கிட்ட பேசிட்டாங்க, அதே மாதிரி கட்டாயம் வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற எண்ணத்துல அவங்க சாப்பிட்டு தூங்குறாங்க. தூங்கின பிறகு திடீர்னு ஒரு 2 மணி போல கண் விழிச்சு எழுந்துக்கிறாங்க. எழுந்து பார்த்தா தன்னுடைய கணவன் இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை. திரும்பவும் ராமசாமிக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணா ராமசாமியினுடைய மொபைல் நம்பர் சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு சொல்லி வருது. இப்போ ராஜம்மாளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பயத்தை ஏற்படுத்துது. என்ன அப்படின்னா, காலையில தன்னுடைய கணவன் கிளம்பி போகும்போது அந்த ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிஸ் யூஸ் பண்றாங்க அவங்க. அதாவது விளக்கு எதனா ஏத்துவாங்களா, இல்ல விளக்கு ஏத்தனதுலயோ அல்லது வேற ஏதாவது செய்வாங்களா என்னன்னு சொல்லி தெரியல. ஒரு ஃபார்மாலிட்டிஸ் அவங்க செய்யும் போது அது வந்து பாத்தீங்க அப்படின்னா விளக்கு ஏத்தனமே உடனே அணைஞ்சிருக்குது. ஆகையால் தான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னுடைய கணவனுக்கு எதனா நேர்ந்துருமோ அப்படின்ற எண்ணத்துல காலையில இருந்து ஒரு பதப்பதப்பா இருக்கிறாங்க. இப்போ மறுநாள் காலை 2 மணி ஆகுது. இவ்வளவு நேரம் ஆகியும் தன்னுடைய கணவன் வரல. அதோடு மட்டும் இல்லாம இப்போ கால் பண்ணா தன்னுடைய மொபைல் நம்பர், அதாவது தன்னுடைய கணவனுடைய மொபைல் நம்பர் சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு சொல்லி வருது. என்னன்னு சொல்லி தெரியலையே அப்படின்ட்டு அவங்களுடைய பையன் கிட்ட போயிட்டு, என்னடா உங்க அப்பா இவ்வளவு நேரம் ஆச்சு வரவே இல்லை, எப்படியா இருந்தாலும் நைட்டு வீட்டுக்கு வந்துடுவாரு, ஆனா இப்போ மறுநாள் விடியற் காலை 2 மணி ஆகியும் வீடு வரவே இல்லையே, உனக்கு எங்க போனாங்க, என்ன ஏதுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி பையன் கிட்ட கேட்கறாங்க. அவங்களுடைய மகன் என்ன சொல்றான் அப்படின்னா, நீ அமைதியா படு, எங்கன்னா போயிட்டு வருவாரு, நீ எதுக்கு சும்மா தலை கத்திட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ ராஜம்மாளுக்கு ஒரே பயம். சரியா காலை 4 மணி 50 நிமிடங்கள் ஆகுது. அப்போ ராஜம்மாளுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு கால் வருது. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க ஷிவ்லாஜ் அப்படின்ற ஒரு பகுதியில இருந்து கால் பண்றோம், உங்களுடைய கணவன் தான் ராமசாமியா, அவரு இங்க இறந்து கிடக்கிறாரு, நீங்க உடனடியா கிளம்பி ஒரு மருத்துவமனையுடைய பெயர் சொல்லி அந்த மருத்துவமனைக்கு வந்துருங்க அப்படின்னு கால் கட் பண்றாங்க. இதை கேட்டதுமே ராஜம்மாளுக்கு தூக்கி வாரி போட்டுட்டு, அடடா நாம காலையில அந்த ஒரு ஃபார்மாலிட்டிஸ் பண்ண இல்லையா, அந்த விளக்கு அணைஞ்சது இல்லையா, அது வந்து இப்போ கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, தன்னுடைய கணவன் தன்னை விட்டு பிரிஞ்சுட்டாரு அப்படின்ற மாதிரி நினைச்சு பயங்கரமா அழறாங்க. அழுது புலம்பி தன்னுடைய மகனை அடிச்சுட்டு அந்த மருத்துவமனை சொன்னாங்க இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போறாங்க. அவங்க போயிட்டு பார்த்தா அந்த நபர் சொன்ன மாதிரியே ராமசாமி இறந்து கிடக்குறாங்க. இப்போ ராமசாமி எதற்கு அந்த ஷிவ் லாஜ் அப்படின்ற ஒரு பகுதிக்கு போனோம், அதே மாதிரி அப்படி போனாலும் அந்த நபர் யார் வந்து இறந்து சாகடிச்சிருப்பாங்க, அல்லது அவர் தற்கொலை எதனா பண்ணிட்டாரா, இல்ல ஹார்ட் அட்டாக் இது மாதிரியான ஏதாவது ஒரு டெத் அவருக்கு வந்ததா என்னன்னு சொல்லி தெரியலையே அப்படின்ற மாதிரி, எதற்காக அவர் இறந்தார் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் தான் ராஜம்மாளுடைய மனசுல ஓடிட்டே இருக்குது. இப்போ தன்னுடைய கணவன் இறந்து கிடக்கிறத பார்த்து ராஜம்மாள் மற்றும் அவங்களுடைய பையன் பேரப்பசங்க எல்லாருமே பயங்கரமா அழறாங்க. அழுத பிறகு ராமசாமிக்கு அட்டாப்சி பண்றாங்க. அட்டாப்சி பண்ணும்போது என்ன தகவல் வருது அப்படின்னா, ராமசாமி இறப்பதற்கு முன்பு யாரோ ஒரு பெண்ணோடு உடலுறவு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியும், அதோடு மட்டும் இல்லாம ராமசாமி அது மாதிரி உடலுறவு வச்சுக்கிறதுக்காக பயாகரா போன்ற போதை வஸ்துக்களை பயன்படுத்தியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியும், இந்த அளவுக்கு அதிகமான போதை வஸ்துக்களை பயன்படுத்துறதுனால அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்திருக்கிறாரு அப்படின்ற விஷயமும் தெரிய வருது. இப்போ இதெல்லாம் பார்த்ததுமே ராஜம்மாளுக்கு தன்னுடைய கணவன் மீது ஒரு வெறுப்புணர்வு ஏற்படுது. ஏன் அப்படின்னா, ஒரு 59 வயசு நபரு யாரோ ஒரு பெண்ணை தேடிதான் வந்திருக்கிறாங்க, அவங்களோட இவங்க உடலுறவு வச்சிருக்கிறாங்க, அதனால அந்த வயாகரா பண்ற இந்த போதை வஸ்தெல்லாம் உண்டதுனால தான் இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி அட்டாப்சி ரிப்போர்ட் வந்தா யாருக்கு தான் கோபம் வராது?
அந்த கோபம் தான் ராஜம்மாளுக்கு வந்திருக்குது. இருந்தாலும் தொட்டு தாலி கட்டிய கணவன் அப்படின்றதுனால ராஜம்மாள் தன்னுடைய கணவனுடைய சடலத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து அவருக்கு செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயம் எல்லாமே செய்து அவங்கள நல்லடக்கம் பண்றாங்க. பண்ண பிறகு தன்னுடைய கணவன் 59 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கிறான். கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகி ஒரு 40-45 வருஷம் தன்னோடு வாழ்ந்து இறக்கும் தருவாயில் தனக்கு ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்தி கொடுத்துட்டானே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம். இருந்தாலும் ராமசாமியினுடைய பையன் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க என்னுடைய அப்பாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அந்த ஷிவ் லாட்ஜ் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அங்க இருக்கக்கூடிய பயணி அப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர் என்ன பண்றாரு அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அவரு என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா, ராமசாமி போன்ற வயதான நபர்கள் வெறும் 22 அல்லது 23 வயது நிரம்பிய இளம் பெண்களை தன்னுடைய உடல் சுகத்துக்காக அழைச்சிட்டு வந்து எங்களுடைய லாஜுடைய பேரையே கெடுத்துட்டாங்க. ஆனா அந்த நபர் என்ன சொல்லி அழைச்சிட்டு வந்திருக்கிறார் அப்படின்னா, ராமசாமி இது என்னுடைய மகள் அப்படின்னு சொல்லியும், வீட்டுல என்னுடைய பையன் என்னுடைய மகளை சேர்க்கறதுக்கு, அதாவது வீட்டுல தன்னுடைய மகளை அவங்களுடைய பையன் வந்து சேகாதனால நானும் என்னுடைய மகளும் லாட்ஜில் மீட் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை கடவுள் ஏற்படுத்தி கொடுத்துட்டான் அப்படின்ற மாதிரி பொய் சொல்லிதான் அந்த 22 வயது நிரம்பிய ஒரு பெண்ணை அழைச்சிட்டு போயிருக்கிறாரு லாட்ஜுக்கு. அங்க போன பிறகு ஏதோ நடந்திருக்குது, அதனால ராமசாமி இறந்திருக்கிறாரு. இப்போ அந்த முழுக்க முழுக்க என்னுடைய லாட்ஜினுடைய பேர் கெட்டு போச்சு இல்லையா, அதுக்கு முழு பொறுப்பும் ராமசாமி மற்றும் ராமசாமியினுடைய குடும்பத்தாரே ஏற்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஷிவ் லாட்ஜினுடைய ஓனர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராமசாமி அவர் மேல வந்து ஒரு புகார் ஒன்று கொடுக்குறாங்க அவங்களுடைய குடும்பத்து மேலேயும். இந்த புகார் வாங்கி பார்க்கும்போது போலீஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, லாட்ஜி மேலதான் முழு தப்பும் இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்ப ராமசாமி தன்னுடைய மகள் தான் இவங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு அழைச்சிட்டு போறாரு அப்படின்னா லாட்ஜுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் காட்டணும் இல்லையா, ஒரு ஆதார் கார்டோ அல்லது வேற ஏதாவது ஒண்ணு வந்து ஆதாரம் காட்டினா மட்டும்தான் அவங்க அலோவ் பண்ணியிருக்கணும். ஆனா ராமசாமி ஒரு தொழிலதிபர், அதோடு மட்டும் இல்லாம அடிக்கடி அங்க வந்து போவாரு அப்படின்ற எண்ணத்துக்காக இவங்க எதுவுமே செக் பண்ண காணும் அந்த பெண்ணை வந்து ராமசாமி அழைச்சிட்டு போறதுக்கு இவங்க அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. பிறகு போயிட்டு ராமசாமி மற்றும் அவங்களுடைய குடும்பத்தார் தான் வந்து எங்களுடைய அந்த ஷிவ் லாட்ஜ் அப்படின்ற அந்த லாட்ஜுக்கு ஏற்பட்ட கலங்கத்தை போக்கணும், அதற்கு நஷ்டீடு தரணும் அப்படின்ற மாதிரி சொல்றது வந்து ஒரு முட்டாள்தானம் அப்படின்ற மாதிரி அந்த லாட்ஜி மூலியமா கொடுக்கப்பட்ட அந்த கேஸ் அப்படின்றது வந்து அப்படியே அபாலிஷ் பண்ணிடுறாங்க போலீஸ். எஃப்ஐஆர் எதுவுமே போடவே இல்லை, பேச்சுவார்த்தை நடத்தி அதை அபாலிஷ் பண்றாங்க. ஆனா ராமசாமியினுடைய மகன் போட்ட அந்த கேஸ், என்னுடைய அப்பாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற அந்த கேஸ் மட்டும் போலீஸ் எடுத்து நடத்துறாங்க. நடத்தின பிறகு முழுக்க முழுக்க லாட்ஜில் தான் சம்திங் ஏதோ நடந்திருக்குது, அதனால தான் அவர் இறந்திருக்கிறாரு. அதே மாதிரி அட்டாப்சி ரிப்போர்ட்டும் உடலூர் கொண்டிருக்கிறாரு, வயாகரா போன்ற போதை வஸ்து பயன்படுத்தினால் ஒரு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குது அப்படின்ற மாதிரி அட்டாப்சி ரிப்போர்ட் வருது. இப்போ அந்த ராமசாமி கூட வந்த அந்த 22 வயது அந்த பெண்மணி யார் அப்படின்றதான் வந்து மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஆனா லாட்ஜில பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு வேற விதமான லாட்ஜ் அப்படின்றதுனால சிசிடிவி ஃபுட்டேஜோ இது எதுவுமே கிடையவே கிடையாது. இருந்தாலும் போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த 22 வயது நிரம்பிய அந்த பெண்மணிய அழகா சூப்பரா கண்டுபிடிக்கிறாங்க. அது எப்படி அப்படின்னா, போலீஸ் நேரா லாட்ஜுக்கு வராங்க. லாட்ஜுக்கு வந்துட்டு ராமசாமி மற்றும் அந்த பெண்மணி தங்கிய அந்த அறையை பாக்குறாங்க. பார்த்த பிறகு ராமசாமி என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த பெண்ணை வந்து தவறான, அவங்களும் வந்து ஆக்சுவலா அந்த 22 வயது அப்படின்றவங்க ஒரு தவறான பெண்மணி தான். அந்த பெண்மணியினுடைய ஏதாவது அடையாளம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் போலீஸ்க்கு ஒரு விஷயம் கிடைக்குது. என்ன அப்படின்னா, அந்த பெண்மணி அணிந்திருந்த வளையல் அப்படின்றது தான். அந்த வளையலை வச்சு அவங்களுடைய அதாவது இந்த சைஸ்ல இருக்கணும் அவங்களுடைய கை அல்லது அவங்களுடைய உருவம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைஸ்ல தான் இருந்திருக்கணும். ஆகையால் தான் அந்த வளையலுடைய அந்த சைஸ் இருக்குது இல்லையா, அது வந்து சின்னதா இருக்குது அப்படின்ற மாதிரியும், அதே மாதிரி அது இளம் வயசு பெண் அப்படின்றதும் போலீஸ் வந்து ஊர்ஜனப்படுத்துறாங்க. பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னா, வேற ஏதாவது அடையாளம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணும்போது ராமசாமியினுடைய சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்ட மொபைல் போன் வந்து பறிமுதல் பண்றாங்க. பறிமுதல் பண்ணி அந்த மொபைல் போன்ல கடைசியா யாருக்கு கால் பண்ணிருக்கிறாங்க அப்படின்ற டீட்டெயில் எடுக்கும்போது ராமசாமி கடைசியா தன்னுடைய மனைவியான ராஜம்மாளுக்கு தான் கால் பண்ணிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும், அதற்கு முன்பு வேற யாருக்குன்னா கால் பண்ணிருக்கிறாங்களா அப்படின்னு போய் செக் பண்ணும்போது ஆமாம், ராமசாமி வேற இன்னொரு பெண், அதாவது சரிதா என்று சொல்லக்கூடிய வெறும் 22 வயது நிரம்பிய அந்த பெண்மணிக்கு கால் பண்ணிருக்கிறாங்க. கால் பண்ணி இன்னைக்கு என்னுடைய வீட்டுல தொழில் விஷயமா வெளியே போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்திருக்கிறேன், சோ நீயும் கிளம்பி வா, இன்று ஃபுல்லா நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த பெண்மணியை அழைச்சிருக்கிறாங்க. அழைச்சி கொண்டு வந்துதான் அந்த பெண்மணியோடு இவர் உடலுறவு மற்றும் இந்த போதை வசதி இதெல்லாம் யூஸ் பண்ணும் பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, இவருக்கு அந்த ஹார்ட் அட்டாக் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்து அவரு உடலுறவில் இருக்கும் போதே இறந்து போயிருக்கிறாரு. ஓகே, அப்போ கிட்டத்தட்ட ஓரளவுக்கு வந்து போலீஸ் வந்து இவங்க தான் குற்றவாளி அப்படின்ற மாதிரி வந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. இப்போ முழு குற்றவாளி யாரா இருக்கணும் அப்படின்னா சரிதா அப்படின்றவங்க தான். சரிங்களா, இப்போ அந்த பெண்மணியை கூப்பிட்டு விசாரணை மேற்கொள்ளும் போது போலீஸுக்கு இன்னும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏடாகூடமான ஒரு பதில சொல்ற அந்த சரிதா அப்படின்றவங்க,
இப்போ சரிதா யாரு, எந்த ஊரு அப்படின்ற தகவல் எல்லாமே செக் பண்ணி எடுத்துட்டு நேரா சரிதா என்று சொல்லக்கூடிய வெறும் 22 வயது நிரம்பிய பெண்மணியை போயிட்டு கைது பண்றாங்க. கைது பண்ணி உங்களுக்கு ராமசாமி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அதற்கு சொல்றது, ராமசாமி மாதிரி எனக்கு பல சாமிங்களை தெரியும். என்ன அப்படின்னா, நான் ஒரு அதாவது விலை மாது, என்கிட்ட காசு கொடுத்தா போதும், நான் யார் கூட ஒண்டியால் போயிட்டு இருப்பேன். அது மாதிரி இருக்கிறதுனால ஸோ நான் எனக்கு பல பேர், எனக்கு பல ஆசாமிகளை தெரியும் எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதோடு மட்டும் இல்லாம இந்த ராமசாமி இறப்பிற்கும் உங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சம்மதம் இருக்குது. அந்த சம்பந்தம் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஆகையால நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஆஜராகுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி அந்த 22 வயது நிரம்பிய சரிதா அப்படின்றவங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஆஜராகிறாங்க. அப்போ போலீஸ் அவங்ககிட்ட ஒரு சில கேள்விகளை கேட்கறாங்க. உங்களுடைய பெயர் என்ன? சரிதா. உங்களுக்கு என்ன வயசுனா 22 வயசு. எதற்காக நீங்க எவ்வளவோ தொழில் இருக்கும்போது இது மாதிரியான தவறான தொழில்களை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சரிதா கிட்ட கேட்கும்போது அதற்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, சின்ன வயசுலயே என்னுடைய அப்பா தவறிட்டாரு. என்னுடைய அம்மா வீட்டு வேலை செஞ்சுதான் என்னையும் என்னை மாதிரியே இருக்கக்கூடிய என் கூட பிறந்த மொத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 அக்கா தங்கச்சி எல்லாமே வந்து அக்கா தங்கச்சிங்க தான் என்னுடைய அக்கா தங்கச்சிங்களையும் வளர்த்தாங்க. இது மாதிரி இருக்கும்போது என்னுடைய பெரிய அக்காவுக்கு கிட்டத்தட்ட 35-40 வயசு ஆகும்போது கூட திருமணம் செய்து கொடுக்கவே இல்லை. இதனால என்னுடைய அம்மாவுடைய வயசு அதிகமாகிச்சு. ஸோ என்னுடைய அக்கா தங்கச்சிங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகாததுனால நாங்கள் என்ன பண்றது, ஒருவேளை சாப்பாட்டுக்கே நாங்கள் ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். அப்பதான் நான் இந்த பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இடம் சொல்லி அந்த இடத்துல இரவு நேரத்துல போனேன். அப்போ ஒரு நபர் என்ன யதார்த்தமா கூப்பிட்டாரு. நானும் போனேன். நீ என் கூட வந்து கொஞ்ச நாள் இருந்தா நான் உனக்கு ஒரு குறிப்பிட்ட காசு தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. என்னுடைய வயிற்று பசிக்கு வேற வழியே இல்லை அப்படின்ற ஒரு எண்ணத்துல அந்த நபரோடு நான் போனேன். அப்போது எனக்கு ஒரு 500 ரூபாய் கொடுத்தாரு. அந்த 500 ரூபாய் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பணமா இருந்தது. அதை கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 முதல் 7 நாளைக்கு தேவையான உணவுப் பொருட்களை வாங்கி அந்த 7 நாள் கொஞ்சம் நல்ல நிம்மதியான உணவை நாங்க சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லியும், இந்த கொஞ்ச நேரம் போய் எனக்கு ஒரு 500 ரூபாய் தராங்க அப்படின்னா இதே மாதிரி பல நபர்களை பார்த்தா நான் நல்லா 1000 10,000 கணக்குல சம்பாதிக்கலாம் போல அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை வைத்துதான் நான் இது மாதிரியான ஒரு தவறான தொழிலை தேர்ந்தெடுத்தேன். இந்த தவறான தொழிலை தேர்ந்தெடுத்ததுக்கு தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, அது வந்து உங்களுடைய விருப்பம். ஆனா நீங்க செய்யக்கூடிய தொழில் அப்படின்றது ஒரு தவறான தொழில் தான், அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்குது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய வறுமை. பல தொழில்கள் இருக்கும்போது நீங்க ஏன் இது மாதிரியான தவறான தொழில்களை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இதெல்லாம் வந்து நிறைய வருமானம் வருதுன்னு ஒரே வார்த்தை சொல்லி முடிக்கிறாங்க. சரிதான். சரி, இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ராமசாமி கேஸை உள்ள எடுத்துட்டு வராங்க. அது மாதிரி கேட்கும்போது பல நபர்கள் என்கிட்ட கால் பண்ணி என்னை அழைப்பாங்க. அது மாதிரி அழைச்ச ஒரு நபர் தான் ராமசாமி. அவரு அந்த ஷிவ் லாட்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லாட்ஜினுடைய ஓனரும், அதாவது பழனியப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த நபரும், ஸோ இந்த இறந்து போன ராமசாமியும் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க 2 பேரும். ஆகையால் தான் என்னை அடிக்கடி அந்த லாட்ஜுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அவரை நான் திருப்திப்படுத்தணும் அப்படின்ற எண்ணத்துல கூட்டின்னு போவார். அதே மாதிரி நான் அவரை திருப்தியும் படுத்துவேன். எனக்கு 10,000 20,000 கணக்குல நிறைய பணமும் கொடுப்பாரு. அதே மாதிரிதான் அந்த மார்ச் மாசம் என்னை அழைச்சாரு. நானும் போனேன். போன பிறகு ஸோ அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உடல் பலவீனமா இருந்தது. ஆகையால அவர் உள்ள வரும்போதே போதை வஸ்து மற்றும் வயாகரா போன்ற ஒரு சில டேப்லெட்ஸ் மற்றும் மருந்துகளை வாங்கி கொண்டு வந்திருந்தாரு. அவர் போட்ட பிறகு என் கூட வந்து உடலுறவு வச்சாரு. உடலுறவில் இருக்கும்போது எனக்கு மாறு வலிக்குது அப்படின்னு சொல்லி கீழே சாஞ்ச நபர் அப்படியே வந்து இறந்து போயிட்டாரு. இதுதான் வந்து நடந்த உண்மை. அதே மாதிரி அந்த போதை வஸ்தோ அல்லது அந்த வயாகரா போன்ற இந்த மருந்தோ நான் வாங்கி கொண்டு வரல, அவரா தான் வாங்கி கொண்டு வந்தாரு அப்படின்ற ஒரு உண்மையை சொல்றாங்க. சொன்ன பிறகு இந்த பெண்மணி சொல்றது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரியும் போலீஸுக்கு தோணுது. இப்போ இந்த சரிதா மேல எந்த தவறும் இல்லை அப்படின்னு சொல்லியும் அவங்க ஊர்ஜனப்படுத்துறாங்க. அதாவது பாத்தீங்க அப்படின்னா உறுதிப்படுத்துறாங்க அவங்க. இப்போ அப்போ முழுக்க முழுக்க ராமசாமி தான் 59 வயசு ஆகியும் அவருடைய டிமாண்ட், அதாவது உடல் தேவைக்காக என்ன பண்றாரு அப்படின்னா இது மாதிரியான சின்ன சின்ன பெண்கள் எல்லாம் செலக்ட் பண்ணி அவரோடு தவறா இருந்து தன்னுடைய 59 வயசுலயும் வந்து கெட்ட பேரோட அவர் இறந்திருக்கிறாரு அப்படின்ற விஷயம் வந்து இந்த கேஸ் மூலியமா முடிவுக்கு வருது. இப்போ அந்த ராஜம்மாள் இருக்கிறாங்க இல்லையா, ராமசாமியினுடைய மனைவி, அவங்க டைரக்டா இந்த பெண்மணி சரிதாவை பார்த்து என்னுடைய கணவனை நீதான கொலை பண்ண, ஏன் இது மாதிரி பச்சையா பொய் சொல்ற அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதற்கு இந்த பெண்மணி சரிதா என்ன சொல்றாங்க அப்படின்னா, உன்னை போன்றே எனக்கும் ஒரு அம்மா இருக்கிறாங்க. என்னுடைய அம்மாவுடைய பசி போக்குவதற்காக தான் நான் இது மாதிரி தவறான ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்தேன். என்னுடைய தொழில் தர்மத்துக்காக நான் கரெக்டா இருக்கணும். நான் சொல்றது முழுக்க முழுக்க 100% உண்மையான ஒரு தகவல் தான். தயவு செய்து நான் சொல்றதை நம்புங்கம்மா அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி கிட்ட கெஞ்சும் போது அதற்கு ராஜம்மாலும் வந்து ஒரு பணிஞ்சு ராஜம்மாள் என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னுடைய கணவன் நடத்திட்டு இருந்தார் இல்லையா அந்த தொழிலதிபர் தானே சொன்னேன்,
அந்த கம்பெனிலேயே அதாவது இந்த சரிதா மற்றும் அவங்களுடைய அக்கா தங்கச்சிக்கு எல்லாருக்குமே ஒரு வேலையும் கொடுத்து இதற்கு பிறகு இது மாதிரி ஒரு தவறான ஒரு தொழிலை செய்யாதீங்க. அதே மாதிரி உங்களை போன்று வேறு ஏதாவது இளம் வயசு பெண்கள் இருந்தால் எங்களுடைய கம்பெனி வந்து நீங்க ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியும் ராஜம்மாள் வந்து ஒரு நல்ல ஒரு வேலையை வந்து இந்த பெண்மணிக்கு சரிதா போன்ற பெண்மணிகளை வந்து கொடுத்துருக்காங்க. உண்மையாலே இந்த நேரத்துல அந்த ராஜம்மாளை நம்ம வாழ்த்தியே தரணும். சரிங்களா? ஸோ இந்த கேஸில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ராமசாமி அவருக்கு நல்ல பணம் சம்பாதிக்க தெரிஞ்சது. ஆனா அந்த பணத்தை எப்படி வந்து நல்ல விதமா பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தெரியல. அதே மாதிரி ராமசாமி வயசான நபரா இருந்தாலும் தன்னுடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி அவர் நடந்துக்கவே இல்லை. ஸோ இது மாதிரி 22 வயசு 23 வயசு பெண்களோடு அவர் லூட்டி அடிச்சுட்டு ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சது முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லியும், இது மாதிரி யாருமே அதாவது அவங்களுடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி இருங்க, வயசுக்கு ஏற்ற மாதிரி இருந்தா மட்டும்தான் நாம ஒவ்வொன்றுத்தையும் வந்து பர்டிகுலர் ஸ்டேஜில் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாதிக்க முடியும். ஒருவேளை ராமசாமி இது மாதிரி இருக்கக்கூடிய பெண்மணிகளை எல்லாம் அழைச்சிட்டு வந்து தன்னுடைய கம்பெனியில வச்சு ஒரு நல்ல வேலை கொடுத்து அந்த பெண்மணிகளுக்கு திருமணமும் செஞ்சு வச்சு பார்த்துருந்தாரு அப்படின்னா உண்மையிலே அவர் ஒரு நல்ல நபரா இருந்திருப்பாரு. ஆனா அவர் ஒரு கெட்ட நபரோடும் அதே மாதிரி அவருடைய ஒரு தவறான நபர் அப்படின்ற மாதிரி அவர் இறக்கும் செய்யறாங்க. சரிங்களா? ஓகே, நம்ம இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.